அமெரிக்காவோட உளவுத்துறை சிஐஏ, சோவியத் யூனியனோட உளவுத்துறை கேஜிபி. இது இரண்டுமே உலகத்துல எவ்வளவு பவர்ஃபுல்லான அமைப்புகள். இந்த ரெண்டு தரப்போட உளவாளிகளும் உலக அளவுல எந்த அளவுக்கு சிறந்தவர்கள்ன்றது இதுக்கு முன்னாடி வரலாறுகள்ல ஏகப்பட்ட தடவை ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் அதுவும் கேஜிபியில பணியாற்றிய அதிகாரிகள் பிற்காலத்துல சோவியத் யூனியன் உடஞ்சதுக்கு அப்புறமா ரஷ்யாவில் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் அடைஞ்சாங்க, எந்த அளவுக்கு அவங்களோட ஆளுமை இருந்ததுன்றதுக்கு நல்ல ஒரு உதாரணமா புதின் அவர்கள் இருந்திருக்காரு. ஆனா இப்படி சொல்லக்கூடிய இந்த இரண்டு அமைப்பும் உலகத்தோட ரொம்ப சுப்பீரியரா இந்த இரண்டு அமைப்பும் அவங்களோட உளவாளிகளை ஒருத்தருக்காக இன்னொருத்தரை மாத்திக்கிட்ட ஒரு கதை இருக்கு. இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. சோ இந்த வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம்னா, சோவியத் யூனியனோட ஒரு ஸ்பைய அமெரிக்கா பிடிச்சு வச்சிருந்தப்போ அதே மாதிரி அமெரிக்காவோட ஒரு பைலட், அவரும் சிஐயோட ஒரு அசன் தான். அவரை காரணமா வச்சு அவரை பிடிச்சதுக்கு அப்புறமா எப்படி இந்த இடத்துல சோவியத் யூனியன் அவங்களோட ஸ்பையை நாட்டுக்கு கொண்டு வந்தாங்கன்ற அந்த ஒரு முக்கியமான கதையை பார்க்க போறோம். என்னடா ஹிஸ்டரி டாபிக்னு கேட்காதீங்க. உண்மையிலேயே இந்த டாபிக் நீங்க கேட்கறதுக்கு அண்ட் நீங்க அந்த டைம் இதில் ஸ்பெண்ட் பண்றதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வர்த்தன டாபிக்கா இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்களுக்கு தம்புக் ஷோரனும் டிபி ட்ரெண்டிங்ஸ். 1957 கோல்டு வார் கிட்டத்தட்ட அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ப்ளூம் ஆகிட்டு இருந்த நேரம். சோவியத் யூனியனும் அமெரிக்காவும் சேர்ந்து இரண்டு பேரோட ரகசியத்தை மாறி மாறி எடுக்கிறதுக்காக சிஐஏ சோவியத் யூனியனுக்குள்ள ஊடுருவது, கேஜிபி அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய கண்டத்துக்குள்ள ஊடுருவதுன்னு சொல்லிட்டு இரண்டு உளவாளிகளோட நெட்வொர்க்கும் கோலோச்சிய ஒரு காலகட்டம் அது. இந்த காலகட்டத்தில் உளவு விமானங்களை உருவாக்கக்கூடிய ஒரு முக்கியமான பணிகள்ல அமெரிக்கா ஈடுபட்டிருந்தாங்க. இதுல யூடியூப் பைப்லைன்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு இடத்த பிடிச்சது. ஏன்னா அன்னைக்கு ரொம்ப அதிவேகமா செல்லக்கூடிய, அதுவும் 70,000 அடி உயரத்துல பறக்கக்கூடிய ஒரு உளவு விமானமா அமெரிக்கா இதை வடிவமைச்சிருந்தாங்க. இதை இன்டர்செப்ட் பண்றதுக்கு சோவியத் யூனியன் கிட்ட இன்டர்செப்டார்ன்றது கிடையாது. சோ இந்த ஒரு நக்கல்லையும் இந்த ஒரு குருட்டு நம்பிக்கையிலையும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, 1956 இருந்து 1960 வரைக்கும் இந்த உளவு விமானத்தை அதிகமா சோவியத்தோட வான்பரப்புக்கு மேல பறக்க விட்டு சோவியத்தோட ஐசிபிஎம் எந்தெந்த இடத்துல தயாரிச்சிட்டு இருக்காங்க, அதை லான்ச் பண்ணக்கூடிய டெஸ்ட் ரைட் என்னென்ன முன்னேற்றம் நடந்துட்டு இருக்கு, இல்ல அவங்களோட முக்கியமான அம்யூனிஷன் ஃபெசிலிட்டி இந்த மாஸ்கோ சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகள் எந்த அளவுக்கு அவங்களோட ஐசிபிஎம்ஸோட நடமாட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வீடியோ ஃபுட்டேஜ் மற்றும் புகைப்படங்களை எடுக்கிறதுக்காக இந்த ஒரு விமானம் அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருச்சு. அது என்னடா 1960 வரைக்கும் தான் இது பயன்படுத்தப்பட்டுச்சா, அதுக்கப்புறம் இந்த விமானம் சோவியத் யூனியனுக்கு எதிராக பயன்படுத்தப்படலன்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்துல தான் ரொம்ப பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு. 1956 இருந்து இந்த விமானம் சோவியத் யூனியனுக்கு எதிராக பயன்படுத்தப்படுதுன்றது சோவியத் யூனியனுக்கும் நல்லா தெரியும். ஆனா அவங்க கிட்ட இன்டர்செப்டார் இல்ல. MiG-15, MiG-17 போன்ற விமானங்களை ரொம்ப அதிவேகத்துல மேல பறக்கக்கூடிய இந்த விமானங்களை இன்டர்செப்ட் பண்றதுக்காக இவங்க அனுப்பினாலும் அதுல எந்த விதமான ரிசல்ட்டும் கிடையாது. ஏன்னா மேக்ஸிமம் ஒரு 40,000 45,000 அடி உயரத்துல இந்த விமானங்கள் பறக்கிறப்போ அதுக்கு மேல அவங்களால ஹைட்டை ரீச் பண்ண முடியல. ஸோ அமெரிக்கா என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஓகே சோவியத் யூனியனோட ரேடாருக்கு தான் நம்ம பயந்தோம், நம்மளோட விமானத்தை அவங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சுட்டா என்ன பண்றதுன்னு. ஆனா அவங்க கண்டுபிடிச்சாலும் நம்ம விமானத்தை அவங்களால இன்டர்செப்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு தொழில்நுட்பம் அவங்க கிட்ட கிடையாது. அவங்களோட ஃபைட்டர் ஜெட்ஸ்லாம் நம்ம விமானம் பறக்கக்கூடிய பாதி உயரத்தை கூட பறக்கலன்னு ரொம்ப நம்பிக்கையா ரொம்ப தைரியமா இந்த விமானத்தை சோவியத் யூனியனுக்கு மேல பறக்க விட்டாங்க. அன்டில் அந்த ஒரு நாள் வர வரைக்கும் மே 1, 1960 அமெரிக்காவோட யூ2 விமானம். இந்த விமானத்தை ஓட்டினது யாருன்னு பார்த்தோன்னா பிரான்சிஸ் கேரி பவர்ஸ் அவர்கள். இவரு சோவியத் யூனியனுக்கு மேல பறந்துட்டு இருக்கப்போ திடீர்னு அவரோட ரேடார்ல ஒரு மிசைல் இவரை நோக்கி வரதை கவனிக்கிறாரு. இவர் யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ள, அதுக்கான ரியாக்ஷனை கொடுக்கறதுக்குள்ள அந்த மிசைல் அந்த விமானத்தின் மேல மோதுது. மோதினதுக்கு அப்புறமா கண்ட்ரோல் இழந்த அந்த ஃபிளைட் கீழே விழுந்து வெடிக்கிற ஒரு நிலைமையில அந்த விமானத்துல இருந்து இவர் எஜெக்ட் ஆகுறாரு. யாருக்குமே ஒண்ணுமே புரியல. இன்கேஸ் அவருக்குமே புரியல. ஏன்னா சோவியத் கிட்ட இதுக்கான டெக்னாலஜி இருக்கிறது அவங்களுக்கு தெரியல. அப்போ சோவியத் யூனியன் யூஸ் பண்ணது S-75 சொல்லக்கூடிய நுவேனா சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் சிஸ்டம். அதாவது இன்னைக்கு எஸ் சீரியஸ்ல இருக்கக்கூடிய S-125, S-300, S-350, S-400, S-500 இது எல்லாத்துக்கும் முன்னாடி எல்லாத்தோட ஆன்சஸ்டர் சிஸ்டம்னு சொல்லலாம். அந்த ஏவுகணை அமைப்பை பயன்படுத்தி இந்த ஒரு விமானத்தை சுட்டு வீழ்த்தினாங்க. ஆனா அமெரிக்கா என்ன நினைச்சிட்டாங்கன்னா, இந்த பைலட் கிட்ட இருந்து கம்யூனிகேஷன் வரல, அதாவது முன்னாடி இவர்கிட்ட இருந்து ஒரு வார்னிங் ஆனது அவருக்கு போல, கடைசி நேரத்தில் அவர் எஜெக்ட் ஆகக்கூடிய டைம்ல கூட எந்த விதமான டிஸ்ட்ரஸ் கால் எடுதும் அவங்களோட ஹெட் குவார்டர்ஸ்க்கு போகல. ஸோ அப்போ அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, மேபி ஏதாச்சும் இந்த இடத்துல கிராஷ் ஆயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, கீழே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போயிட்டு இந்த ஃபிளைட் கீழே கிராஷ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஆனால் இதை நம்ம வெளியில சொல்லிடக்கூடாது. வெளியில சொல்லிட்டோம்னா நமக்கு கெட்ட பேர் வந்துடும், ரொம்ப எம்பேரசிங் மூமெண்டா மாறிடும் சொல்லிட்டு நாசாவோட ஒரு வெதர் பிளேன் அந்த வெதர் பிளேன் சோவியத் யூனியனுக்கு மேல பறந்துட்டு இருக்கப்போ அதோட கம்யூனிகேஷன் கட் ஆயிடுச்சு. அந்த விமானத்தை நாங்கள் தேடிட்டு இருக்கோம், இது முழுக்க முழுக்க நாசானால
பயன்படுத்தக்கூடிய ஒரு விமானம்னு சொல்லி ஒரு உருட்டி விட்டுட்டாங்க. சோவியத் யூனியன் சும்மா இருக்கக்கூடாதா? இவங்களும் கூட சேர்ந்து தேடுற மாதிரி இந்த ரீசெண்டா வந்து நிறைய ட்ரெண்டான ஒரு நியூஸை பார்த்துருப்பீங்க. ஒருத்தன் கொலையும் பண்ணிட்டு போலீஸ் கூட சேர்ந்து அந்த கொலைகாரனே அந்த கொலையாளியை தேடி இருப்பான். அந்த மாதிரி ஆமா நாசாவோட ஒரு பிளேன் இந்த உள்ள வந்தது. அதை நாங்க திடீர்னு பார்த்தோன்னா ரேடார்ல இருந்து அது மறைஞ்சிச்சு. அதை தேட போறோம்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிச்சாங்க. ஆனா அடுத்த சில நாட்கள்ல வெளியில தெரிய வருது, அமெரிக்காவுக்கும் ரொம்ப எம்பரசிங் மொமெண்ட்டா அது மாறுது. சோவியத் யூனியன் பிடிக்கப்பட்ட அந்த பைலட் பிரான்சிஸ் பவர்ஸை கூட்டு வந்து நிக்க வச்சு ஒரு செய்தியை வெளியிடுறாங்க. அமெரிக்காவோட ஒரு பைலட், அமெரிக்காவோட ஒரு உளவாளிய நாங்க அரெஸ்ட் பண்ணிட்டோம். ரொம்ப சுப்ரீமா காமிக்கப்பட்ட அமெரிக்காவோட யூ2 ஸ்பை பிளேனை எங்க நாட்டோட வான்பரப்புல வச்சு சுட்டு வீழ்த்தினது மட்டும் இல்லாம, இவரு எங்க நாட்டை பொறுத்த வரைக்கும் உளவாளி. ஆர்டிகல் 2 படி தேச பாதுகாப்பு சட்டத்தின் கீழே இவரை நாங்க அரெஸ்ட் பண்றோம்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டாங்க. இது முதல் சம்பவம் மட்டும்தான். ஆனா பேரலலா இதுக்கு முன்னாடி இன்னொரு சம்பவம் நடந்தது. இது ஒரு உளவாளியோட கதை. அதாவது அமெரிக்காவோட உளவாளியோட கதை தான். இதை கேட்கிறப்பவே வந்து உங்களுக்கு நல்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும். ஆனா அந்த மனுஷனோட கதை இதை விட அப்படியே வேற லெவல்ல மாறி இருக்கும். துரோகத்தால வீழ்த்தப்பட்ட ஒரு மனுஷன், இல்ல துரோகத்தினால அரெஸ்ட் பண்ணப்பட்ட ஒரு மனுஷனோட கதை அது. அவர் யாருன்னு பார்த்தோன்னா ருடால்ஃப் அபெல். கேஜிபி ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்தே சோவியத்தோட அந்த ஒரு உளவுத்துறையில முக்கியமான ஒரு பொறுப்புல இருந்தவர். இன்னைக்கு வரைக்கும் இவருக்கான அந்த டேக்லைன் என்னன்னு பார்த்தோன்னா, போல்ட் ஃபேமஸ் ஸ்பை. இந்த ஒரு டேக்லைனுக்கு கீழே அழைக்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான நபர். 1948 ஃபேக் பாஸ்போர்ட் மூலியமாகவும் ஃபேக் ஐடென்டிட்டி மூலியமாகவும் அமெரிக்காவுக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க. நியூயார்க்கு போனதுக்கு அப்புறமா இவரோட பேரை எஸ்மில் ராபர்ட்னு சொல்லி ஒரு அடையாளத்துக்கு மாத்திட்டு ஒரு ஃபேக்கான ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணிட்டு ஆர்டிஸ்ட் மற்றும் போட்டோகிராஃபர்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரொஃபஷனுக்கு கீழே வாழ ஆரம்பிக்கிறாரு. இவரோட முக்கியமான ஒரு உளவு வேலை இல்ல இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான டாஸ்க் என்னன்னா, அமெரிக்காவோட அணுவாயுத ரகசியங்களையும் அமெரிக்காவோட முக்கியமான சீக்ரெட் மிசைல்ஸ் உருவாக்கக்கூடிய லொகேஷன்ஸ் அங்க இருக்கக்கூடிய டெக்னாலஜியும் சோவியத் யூனியனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். இது சம்பந்தப்பட்ட தகவல்களை கொடுக்கணுன்றது தான் இவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான வேலை. இவர் கூடவே சேர்த்து இன்னும் நிறைய உளவாளிகள் இருக்காங்க. இவர் கிட்ட இருந்து மட்டுமே அமெரிக்காவோட முக்கியமான பல தகவல்களை சோவியத் யூனியன் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. இவர் எந்த அளவுக்கு ஒரு பெரிய ஸ்பைனா, கிட்டத்தட்ட இவர் அரெஸ்ட் பண்ணப்படுற வரைக்கும் இவர் யாரு, எங்க இருந்தாரு, இல்ல இவர் மூலியமா எந்த அளவுக்கு டேட்டா போயிருக்கு, யார் யாரோட கான்டாக்ட்ல இருந்தாருன்றது சிஐஏவுக்கு ஒரு சின்ன க்ளூ கூட கிடைக்கல. இவர் எப்படி அரெஸ்ட் பண்ணப்பட்டாருன்றது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம். இவரு கேஜிபியோட அந்த நெட்வொர்க் அதிகப்படுத்துறதுக்காக இவரை மாதிரியே இருந்த இன்னொரு உளவாளியான ரெய்னோ ஹெக்னனோட அந்த ஒரு மீட்டிங்கை ஏற்பாடு பண்ணாங்க. இப்படி இந்த மீட்டிங்ல பங்கேற்றதுக்கு அப்புறமா 2 பேரும் சேர்ந்து அவங்களோட நெட்வொர்க்கை எக்ஸ்பேண்ட் பண்ண வைக்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த 2 வருஷத்துல இந்த ரெய்னோ ஹேனன் சொல்லக்கூடிய அந்த ஒரு நபரின் மீது கேஜிபிக்கு ஏகப்பட்ட ஒரு சிரமமானது ஏற்படுது. என்னன்னா இவர் செய்யக்கூடிய வேலை வந்து இந்த இடத்துல ஃபுல்ஃபில்மெண்டா இல்ல. நிறைய இடங்கள்ல இவர் கொடுக்கக்கூடிய மிஷன்ஸ் வந்து இவர் ஃபெயிலியர் ஆக்கிடுறாரு. இல்ல இவர் வந்து செய்யக்கூடிய வேலைகள் வந்து அவங்களுக்கு ஏற்படுத்த இல்லைன்னு சொல்லிட்டு திரும்ப அவரை மாஸ்கோவுக்கு கூப்பிடுறாங்க. மாஸ்கோவுக்கு நம்மளை கூப்பிடுறாங்க. அதுவும் கேஜிபி வந்து நம்மளோட வேலை சரியில்லை நம்மளை கூப்பிடுறாங்கன்னா நமக்கு ஹெவியான பனிஷ்மெண்ட் கிடைக்கும், இல்ல நம்மளோட உயிர் போறது கூட வாய்ப்பு இருக்குன்னு பயந்த இந்த ஆள் என்ன பண்றாரு, மாஸ்கோவுக்கு போற வழியில பாரிஸ்ல வச்சு ஆள் அப்ஸ்காண்ட் ஆயிராரு. அப்ஸ்காண்ட் ஆனது மட்டும் இல்லாம என்ன பண்ணிடுறாருன்னா நேரடியா போயிட்டு அமெரிக்கா கிட்டே சரண்டர் ஆயிராரு. அமெரிக்கா கிட்ட சரண்டர் ஆனது மட்டும் இல்லாம இவரோட ஐடென்டிட்டி எக்ஸ்போஸ் பண்ணிட்டு கூடவே சேர்த்து இவரோட நெட்வொர்க்ல யார் யார் இருக்காங்களோ அதுல பெரும்பான்மையான நபர்கள், அதுலயும் முக்கியமா நம்ம ஆள் இப்ப உள்ள போயிருக்காருல ஃபேக்கான ஐடென்டிட்டி இல்ல ருடால்ஃப் அபெல், அவரோட ஐடென்டிட்டி எக்ஸ்போஸ் பண்ணிடுறாரு. இவர் கொடுத்த அந்த இன்புட்டை வச்சு கிட்டத்தட்ட ஒரு 3 வாரம் சல்லடை போட்டு சலிச்சு நியூயார்க்ல வச்சு இவரை அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணப்பட்டதுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது எந்த அளவுக்கு அதிகப்படியான இன்டெலிஜென்ஸ் இன்புட் அமெரிக்கா கிட்ட இருந்து, அதாவது அமெரிக்காவோட இன்டெலிஜென்ஸ் இன்புட் ஆனது இவர் மூலியமா ரஷ்யாவுக்கு இந்த இடத்துல கடத்தப்பட்டிருக்குன்னு. இதுக்கு நடுவுல ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்னன்னா சரியா இவர் அரெஸ்ட் பண்ணப்பட்டது ஜூன் 22, 1953. அவர் அரெஸ்ட் பண்றதுக்கு 2.5 வருடங்களுக்கு முன்பு ஒரு நிக்கல் செயின், ஒரு சின்ன ஒரு நிக்கல் செயினை ஒரு பிரஸ் ரிப்போர்ட்டர் எடுக்கிறார். அந்த நிக்கல் செயின் வந்து நார்மலான ஒரு செயின் மாதிரி இல்லை, தட்டுனா உடைய ஆரம்பிக்குது. உள்ள வந்து ரொம்ப சீக்கிரட்டான ஒரு கோடானது இருக்கு. அந்த சீக்கிரட் கோடுன்றது இவங்களால எதுவுமே அனலைஸ் பண்ண முடியல. உடனடியாக அவர் என்ன பண்றாருன்னா இங்க இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய காவலர்கள் கிட்ட அதை ஒப்படைக்கிறாரு. ஒப்படைச்சதுக்கு அப்புறமா அவங்களும் அதை என்னென்னவோ பிரேக் டவுன் பண்ண ட்ரை பண்றாங்க. உள்ள வெறும் 10 இலக்க நம்பர் மட்டும் இருக்கு. அந்த 10 இலக்க நம்பரோட மெசேஜ் என்ன, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு புகைப்படம், அது என்ன புகைப்படம்ன்றதே இவங்களால டீகோட் பண்ண முடியல. இது கண்டிப்பா ஒரு உளவாளியோட வேலை தான். இந்த உளவாளி யாருன்னு அவங்களும் தேட ஆரம்பிக்கிறாங்க. 2.5 வருஷமா அவங்க தேடி அது கிடைக்கல. அது கடைசியில யாரோடதுன்னு பார்த்தோன்னா தலைவர் ருடோல்ஃபோட ஒரு செயின் தான். கடைசியில இவர் பிடிச்சாங்கல்ல அந்த மாஸ்கோவுக்கு போற வழியில பாரிஸ்ல இருந்து கிளம்பி வந்தாரு, அவரை கூப்பிட்டு வந்து என்கொயரி பண்றப்போ அந்த சீக்ரெட் மெசேஜ்ன்றது இவங்களோட நெட்வொர்க்ல ருடோல்ஃப் கொடுக்கப்பட்டு ருடோல்ஃப் மூலமா அங்கிருந்து மாஸ்கோவுக்கு அனுப்பப்பட வேண்டிய ஒண்ணு. அதை ஆக்சிடென்டலா கீழே தவற விடுறப்போ அந்த தவற விட்ட அந்த ஒரு டாலரை தான் அந்த ஒரு ரிப்போர்ட்டர் எடுத்திருக்காரு. இப்போ ருடோல்ஃப் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இந்த ஒரு டாலர் கிடைச்சதுக்கு அப்புறமா இவர் எவ்வளவு டேட்டாஸ் எடுத்திருக்காரு, அந்த ஒரே ஒரு சின்ன டாலர்ல கிட்டத்தட்ட 119க்கும் அதிகமான சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன்ஸை கோட் மாதிரி உள்ள,
அந்த வெறும் 10 இலக்க நம்பருக்கு அதுக்கு கீழே இருக்கக்கூடிய மெசேஜ்னு சொல்லிட்டு அத்தனை சீக்கிரட்டான மெசேஜ் கோட் வேர்ட் மூலியமா அந்த ஒரு டாலர்ல மட்டுமே வச்சிருக்காங்க. அதை டீக்ரிப்ட் பண்றதுக்கும் அரஸ்டான அந்த நபர் உதவுனது மட்டும் இல்லாம ரூடால்ஃபை தூக்கிட்டு போயிட்டு ஜெயில போட்டுறாங்க. ஸோ ஒரு நபர் மாட்டினது அங்க இருக்கக்கூடிய ரொம்ப பெரிய ஒரு நெட்வொர்க்கே பிடிக்கிறதுக்கு அமெரிக்காவுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா மாறிடுச்சு. இது இரண்டாவது நபரோட கதை. ஸோ சோவியத் யூனியனோட ஒரு ஸ்பையை 1953 அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அடுத்து பார்த்தோன்னா அமெரிக்காவோட ஒரு ஸ்பையை முளவாளின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பைலட்டை சோவியத் யூனியன் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ முதல்ல பவர்ஸ் அரெஸ்ட் பண்ணப்பட்டாருல்ல, அவரோட அப்பாவுக்கு இது ஒரு ரொம்ப பெரிய ஒரு சிக்கலா தோணுது. எப்படி வந்து சோவியத் யூனியன் நம்மளோட பையனை கொடுமைப்படுத்துவாங்க? வேற வழியே இல்ல. நம்ம இந்த இடத்துல எப்படியாச்சும் நம்ம பையனை வெளியில கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நீதிமன்றங்களோட உதவியை நாடுறாரு. அங்க பெருசா அவருக்கு வெற்றிகள் கிடைக்கலன்றதும் நேரடியா அமெரிக்காவோட அரசாங்கத்தை தொடர்பு கொண்டு இந்த மாதிரி என்னோட பையன் இந்த நாட்டுக்காக இவ்வளோ பண்ணியிருக்கான். இவனை நம்ம ஏன் பிரிசனர் ஸ்வாப்ல இல்ல பிரிசனர் எக்ஸ்சேஞ்ச் பண்ற மாதிரி இங்க இருக்கக்கூடிய சோவியத் யூனியன் ஸ்பைக்காக நம்மளோட மகனை என்னோட பையனை வெளியில கொண்டு வரப்படுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப முக்கியமான அந்த ஒரு வாதத்தை முன்னாடி வைக்கிறார். இதுல வெற்றியும் கிடைக்க ஆரம்பிக்குது. சோவியத் யூனியன் இதுக்கு ஒத்துக்கிறாங்க. பிடிச்ச அந்த பைலட்டை ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரிட்ஜ், அது ஸ்பை பிரிட்ஜ்னே சொல்லுவாங்க, அந்த இடத்துல வச்சு எக்ஸ்சேஞ்ச் பண்றாங்க. இது வரலாறுகள்ல ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வா முடிஞ்சிருக்கு. ஆனா இதுல ரொம்ப பிரமிக்க வைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அந்த ஜஸ்ட் ஒரே ஒரு நிக்கல் செயின், அதுல அந்த அளவுக்கு கோட் வேர்டு இருக்குன்றது யாருமே கெஸ் பண்ணல. அதுவும் அந்த செயினோட பேக் சைட்லாம் பார்த்தோன்னா 5 ரோ 21 காலம்ல ஒவ்வொரு காலம்லயும் முக்கியமான ஒரு என்கிரிப்டட் மெசேஜ். கிட்டத்தட்ட வந்து டிஜிட்டலைஸ் தான் அதை மாத்தல. ஒரு கோட் வேர்ட் மூலியமா ஒரு டாட்டுக்கு இந்த அர்த்தம் இருக்கு, சின்ன ஒரு கமாவுக்கு இந்த அர்த்தம் இருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளோ மெசேஜ் அந்த ஒரு செயின்லேயே வச்சிருக்காங்க. 2.5 வருஷமா ஒரே ஒரு செயினை எவிடன்ஸா கையில வச்சுட்டு தேடி அலைஞ்ச ஒரு நபரை தலைவன் ஈஸியா அப்ரூவர் ஆகி காட்டி கொடுத்துட்டாரு. இது வந்து ஜஸ்ட் நான் ஜோக்கிங்காக மட்டும் சொல்ல. இது வந்து வெளியில தெரிஞ்ச ஒரு சம்பவம் மட்டும்தான். இந்த மாதிரி ஏகப்பட்ட சம்பவங்கள் வரலாறு முழுக்க நடந்திருக்கு. ஒருவேளை இதை நம்ம கண்டினியூ பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி பார்க்கணும்னு தோணுச்சுன்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது ரிலேட்டடான சில கண்டென்ட்ஸையும் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எங்களோட விமானத்தை தொடவே முடியாதுன்னு நினச்ச அமெரிக்கா அந்த விமானத்தை ரஷ்யா கிட்ட இழந்தாங்க. அதே மாதிரி நம்மளை யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினச்ச அந்த சோவியத் ஸ்பையும் கூட அந்த ஒரு நபராலே காட்டி கொடுக்கப்பட்டாரு. இதை பற்றி உங்களோட கருத்துக்கள், குறிப்பாக அந்த ஒரு டாலரில் இந்த அளவுக்கு என்கிரிப்டட் மெசேஜ் இருக்குன்றது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இதை பற்றி உங்களுக்கு என்ன தோணுன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோ ஸ்டெப்பும் அது உங்கள் இருக்கேன்.